அம்மோனியா வாயு கசிவு குறித்த முழு அறிக்கையும் முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அம்மோனியா வாயு கசிவு காரணமாக இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அது குறித்த அறிக்கையானது முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், அந்த அறிக்கையில என்னென்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, விரிவான தகவல்கள் வழங்குங்க. திருவள்ளூர் அம்மோனியா வாயு கசிவு விபத்து தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. அம்மோனியா வாயு கசிவு ஏற்படுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரகம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. 2025 டிசம்பர்ல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல பராமரிப்பு தொடர்பாகவும் பல பாதுகாப்பு மீறல்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அம்மோனியா குழாய் அமைப்பு முறையாக பராமரிக்கப்பட்டு மாதத்திற்கு ஒரு முறை பரிசோதிக்கப்பட வேண்டும் என்பது விதிகளாக இருக்கக்கூடிய நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பது அறிய முடிந்தது. மேலும் அம்மோனியா குழாய் பராமரிப்பு மற்றும் செயல்பாடுகள் தொடர்பாக உரிய சான்றிதழ் பெறவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா பாதுகாப்பு சென்சார் எச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் நீர்க்குழாய் அமைப்பு மற்றும் தொழில்சார் மருத்துவ மையம் இல்லாதது உள்ளிட்டவை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 18 விதிமீறல்கள் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஈடுபட்டிருப்பதாக ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம். இப்படிப்பட்ட நிலையில தான் என்னென்ன மாதிரியான விதிமீறல்கள் இந்த நிறுவனம் ஈடுபட்டிருந்தாங்க, குறிப்பா பாதுகாப்பு குறைபாடு எவ்வாறாக இருந்தது, எந்த வகையான பாதிப்பு இருந்தது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமாக தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் இந்த அம்மோனியா வாயு கசிவு தொடர்பாக முழு அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இந்த அம்மோனியா வாயு கசிவு விவகாரம் தொடர்பாக இதுவரைக்கும் 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. இடைக்கால அறிக்கை கடந்த 23ஆம் தேதி முதலமைச்சரிடம் தாக்கல் செய்திருந்த நிலையில் முழு அறிக்கையை தற்போது 3 பேர் கொண்ட குழுவினர் தற்போது தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்டமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தொழிலாளர் நலத்துறை தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் அபாயகரமான நிறுவனங்கள் எங்கெங்கெல்லாம் செயல்படுகிறதோ அங்கு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அரசு நிபந்தனைகளை மீறி செயல்படக்கூடிய நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தொழிலாளர் நலத்துறை திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான உறுதியும் பூண்டிருக்கிறது. குறிப்பா அம்மோனியா வாயு கசிவு நடைபெற்ற சம்பவம் நிறுவனம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இனி அரசினுடைய விதிகளை பாதுகாக்கிறார்களா பராமரிக்கிறார்களா என்பதை கண்காணிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறையின் தரப்புல அதிரடி ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு உத்தரவுகளும் வழிகாட்டுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது.